ஆராதனை கனம் பண்ணுங்கள், ஆராதனை நேரத்தை கனம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாமல் அப்படிப்பட்டவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் என்று அன்று சொல்லும் போது நாம எப்படி நடக்கணும்னு கொஞ்சம் என்ன செய்ய யோசித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க மட்டும் அப்படியே கரங்களை உயர்த்தி காண்பிப்போமா? 2, 3, 4. சரி, இந்த 4 பேர்களுக்காக மாத்திரம் அல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்காகவும் சேர்த்து இன்றைக்கு உங்களோடு கூட ஞானஸ்தானம்னா என்னன்றதை நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன், சொல்ல போறேன். ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு கூட அது மறந்து போயிருக்கும்ல. ஞானஸ்தானம்னா என்னன்றது எடுத்தவங்களுக்கு கூட மறந்து போயிருக்கும். இன்னைக்கு நீங்க வாசித்த ரோமர் 6வது அதிகாரம் வேகமாக நான் சொல்லாம புரிகிற விதத்துல நான் சொல்றேன். ஞானஸ்தானம் எடுக்கிற பிள்ளைகள் கண்டிப்பாக நீங்க அதை கவனமா நீங்க கவனிக்கணும், மற்றவங்களும் நீங்க அதை கவனிக்கணும். ரோமர் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாமா? கவனிங்க, ஞானஸ்தானம் என்பது இந்த வசனத்தின்படி ஒரு அடக்க ஆராதனை. அது இன்னைக்கு நம்மளை கொண்டு போய் அடக்கம் பண்ண போறாங்களே, யாரும் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. அடக்க ஆராதனை என்பதை எளிதாக நான் புரிகிற விதத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதாம் செய்த அந்த பாவத்தின் சம்பளத்தை எல்லாருக்கும் இன்னைக்கு பென்ஷன் மாதிரி பிசாசு என்ன செஞ்சிருக்கிறான், எல்லாருக்கும் என்ன செஞ்சிருக்கிறான், கொடுத்திருக்கிறான். ஒரு மனுஷன் செய்த அந்த பாவத்தினாலே வந்ததான அந்த மரணத்தை ஒட்டுமொத்தமான ஆதாமுடைய சந்ததியின் மேலும் பிசாசு என்ன செய்யறான், வச்சிட்டு இருக்கிறான். இதை போல கிறிஸ்து வந்து அந்த ஒரு மனிதனுடைய மரணத்தினாலே வந்ததான அந்த மீட்பை நம்ம எல்லார் மேலும் வைக்கும்படி அடையாளப்படுத்துவதற்காகத்தான் இந்த ஞானஸ்தான ஆராதனை. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஞானஸ்தானம் பெற்று கரையேறின பொழுது பிசாசுக்கு ஆண்டு சொல்லக்கூடிய ஒரு காரியம், இந்த மரணத்தை அவங்க என்ன செய்யறாங்க, என் மரணம் அவர்களுடைய மரணம் ஆயிற்று, அதனுடைய அடையாளம் இதுதான். சிலுவையில மரித்தது நான் அல்ல, இதோ ஞானஸ்தானம் எடுத்து கரையேறுகிற அவன் என்று ஆண்டவர் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காரியம்தான் இது. புரியுது உங்களுக்கு? அல்லேலூயா. அப்ப ஞானஸ்தானம் என்பது ஒரு அடக்க ஆராதனை. இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிச்சு பாருங்க. யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக அப்படியே 5வது வசனம். கவனிங்க, மெய்யாகவே மெய்யாகவே என்று இந்த வார்த்தை வந்தா அந்த வசனத்தெல்லாம் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா என்ன செய்யணும், ரொம்ப கவனமா படிக்கணும். ஏன்னா தேவன் அப்படிப்பட்ட அந்த வசனத்துக்குள்ள மிக ஆழமான சத்தியத்தினுடைய ரகசியங்கள் கர்த்தர் செஞ்சிருக்கிறார், வச்சிருக்கிறார். அதனால்தான் 1க்கு 2 முறை சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே. இங்க 2 காரியம், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். கவனிங்க, ஜலம் இன்றைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க, ஜலத்தினாலே பிறக்க போறீங்க. கரையேறின உடனே ஆவியினாலே பிறக்க போறீர்கள். இயேசு ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல என்ன செஞ்சாரா, வந்தாரா. அல்லேலூயா. இப்ப ஞானஸ்தானம் எடுக்க போற நீங்க இன்னைக்கு புதிதாய் பிறக்கிற குழந்தைய போல நீங்க என்ன செய்றீங்க, இருக்கிறீங்க. ஜலத்துல பிறந்து கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வருவாரு. அபிஷேகத்தை நீங்க என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் புரியுற மாதிரி நான் சொல்றேன். புதிய பிறப்பினுடைய அடையாளமா ஒரு தாயினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை எங்க இருக்கும், ஜலத்துல
இருக்கும். அது ஜலத்துல பிறந்துருச்சு, ஜலத்துல பிறந்துருச்சு. கரையேறின உடனே தான் ஆவியில் என்ன செய்யணும்? நான் கேட்கிறேன், உள்ள பனிக்கூடத்துல இருக்கக்கூடிய அந்த குழந்தை சுவாசிக்குமா சுவாசிக்காதா? எப்படி சுவாசிக்கும்? அது சுவாசிக்காது. நல்லா புரிஞ்சுங்க. ஏனென்றால் அது அடக்க ஆராதனை, கல்லறை என்ற ஒரு அனுபவத்தை போல கருவறைக்குள்ள அது என்ன செய்து இருக்குது. மரித்தேன் ஆனாலும் உயிரோடு இருக்கிறேன். உள்ள கல்லறையில இருக்கிற மாதிரிதான் நான் கருவறையில இருக்கிறேன். ஆனா எப்படிதான் இருக்கிறேன்? உயிரோடு இருக்கிறேன். ஆனா சுவாசிக்கல. நல்லா புரிஞ்சுங்க. ஆவி எங்க வந்து தெரியுமா வரும்? குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை சில சமயத்துல பாத்தீங்கன்னா அப்படியே மூர்ச்சித்திருக்கும். முதுகுல என்ன செய்வாங்க? தட்டுவாங்க. திடீர்னு உள்ள அந்த ஆவி பிரவேசித்த உடனே வீர் என்று சொல்லி என்ன செய்யும்? அழுவ பார்த்திருக்கீங்களா? சில குழந்தை பிறந்த பிற்பாடுதான் அந்த ஆவியை பெற்றுக்கொண்டு என்ன செய்ய ஆரம்பிக்கும்? அழ ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் தான் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஆக கிறிஸ்து உங்களை பிறப்பித்து உங்களுக்கு ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க மத்தேயு 3வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பலாம். மத்தேயு 3வது அதிகாரம், மத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம். கவனிங்க. ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளுக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன். அநேக சமயத்துல ஞானஸ்தானம் எடுத்து நீங்க பரிசுத்த ஆவியை பெறாவிட்டால் உங்கள் ஜீவியம் கிறிஸ்துவ ஜீவியமா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் வாசித்து அப்போஸ்தலர் 19:2 வாசிங்க. அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 2வது வசனம். நிறைய வசனங்களை சொல்லுவேன், தயவு செய்து நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 19:2. கவனிங்க. பரிசுத்த ஆவியானவரையும் ஞானஸ்தானத்தை பிரிக்கவே முடியாது. பரிசுத்த ஆவியானவரையும் ஞானஸ்தானத்தை என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. ஆனா இந்த இடத்துல ஞானஸ்தானம் பெற்றவங்க யாரை பெற்றுக்கொள்ளலையா? கேள்விப்படவே இல்லைன்னு சொல்றாங்க. அப்பதான் கேட்கிறான், நீ எந்த ஞானஸ்தானத்தை பெற்ற? யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை. இன்றைக்கு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளையே, ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கும் சொல்றேன், ஞானஸ்தானம் எடுக்க போறவங்களுக்கும் சொல்றேன், ஒருவேளை நீங்க ஆவியின் அபிஷேகத்துல நீங்கள் அனல் இல்லாமல் இருந்தால், இன்னும் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால், ஆவியானவரை தேவ சமூகத்தில் என்ன செய்யுங்க? கேளுங்க. ஞானஸ்தானம் எடுக்க போகிற நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். கரையேறும் போது எனக்கு என்ன வேணும்? அபிஷேகம் வேண்டும் என்று சொல்லி கேட்கணும். அது யாருக்கும் தடை இல்லை. அல்லேலூயா. இப்ப ஞானஸ்தானம்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஞானஸ்தானம் எப்படி எடுக்க வேண்டும்? யார் எடுக்க வேண்டும்? எப்படி எடுக்கணும் தெரியுமா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்துல. வாசித்து பாருங்க. மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனம். என்ன கவனிங்க. இன்றைக்கு இதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. ஐயோ, நீங்க என்ன இப்படி எடுத்துட்டீங்க? இயேசு நாமத்துலதான் எடுக்கணும், இல்ல கர்த்தருடைய நாமத்துலதான் எடுக்கணும், இப்படி எல்லாம் விதவிதமான சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் கட்டளையிட்ட ஒரே ஒரு காரியம், பிதா குமாரன் திரியேக தேவனுடைய நாமத்துல நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். இன்னொரு குழப்பம் இருக்கு. நாங்க சின்ன வயசுலயே நாங்க என்ன செஞ்சிட்டோம்? ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். இந்த தெளிப்பு ஞானஸ்தானம்னு சொல்லி என்ன செய்வாங்க? தெளிப்பாங்க பாத்தீங்களா? அப்படி தெளிக்கிறதா இருந்தா வீட்டு தோட்டத்துல செடிகளுக்கு தண்ணீர் விடுற மாதிரி டக்குன்னு தெளிச்சுட்டு போயிருக்கலாம். எதுக்கு யோர்தானுக்கு வரணும்? யோர்தானுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. ஞானஸ்தான ஆராதனை என்ற ஒரு காட்சியை நீங்க பார்க்கும் போதே கரை புரண்டோடுகிற யோர்தானிலே தான் அதை என்ன செய்ய முடிஞ்சது? பார்க்க முடிஞ்சது. தூங்குறவங்களாம் கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? லேலுயா, பிரைஸ் தி லார்ட். பரவாயில்ல.
இனிமையாக தூக்கம் இல்லாம கொஞ்சம் என்ன செய்ய கவனி. ஏன்னா நான் அமைதியா பேசுறதுனால உங்களுக்கு அப்படியே தாளாட்டுற மாதிரி தெரியும். புரியுதா உங்களுக்கு? அப்ப ஞானஸ்தானம் என்பது தெளிக்கப்படுகிற அனுபவம் அல்ல, மூழ்கடிக்கப்படுகிற. ஆங்கிலத்துல பேப்டிசம் என்று சொல்வார்கள், மூல மொழியில பேப்டைசோ, ஒரு பொருளை முற்றிலுமாக நீருக்குள் அமிழ்த்து என்று அதற்கு பொருள். சரி, பைபிள்ல எங்கேயாவது மூழ்கிதான் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு போட்டிருக்கா? எல்லாம் பைபிள் வச்சிருக்கிறீங்களே, நீ சொல்லுங்க. பைபிள்ல மூழ்கிதான் ஞானஸ்தானம் எடுக்கணும், தெளிக்க கூடாது அப்படி ஏதாவது போட்டிருக்கா? இல்ல. சரி, எபேசியர் 5வது அதிகாரம் 26வது வசனம். எபேசியர் 5:26. கவனிங்க, தண்ணீர் முழுக்கினால். தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனம். இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய வசனம் தீத்து 3:5. வாசிங்க. கவனிய, மறுஜன்ம முழுக்கு. அடுத்த செகண்ட் பரிசுத்த ஆவியானுடைய, வாசிங்கம்மா, மறுஜன்ம முழுக்கு பரிசுத்த ஆவியானுடைய. இதனால என்ன செஞ்சாரா? நம்மை ரட்சித்தார். அநேகர் இன்னைக்கு சொல்றாங்க ரட்சிக்கப்பட்டவங்க. ரட்சிக்கப்பட்டவங்கன்னா 2 காரியம் இருக்கணும். ஒண்ணு மூழ்கி மறுஜன்ம முழுக்கு, 2வது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். ஹலோ, இருக்கிறீங்களா? சாம்லின் உடனே பதில் சொல்லணும். ஓகேவா? நான் கேட்கிறப்ப உற்சாகமா இருக்கிற நீங்க என்ன செய்யணும்? நீங்க பதில் சொல்லும் போது எனக்கு சொல்லி கொடுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். முதல் காரியம் மறு ஜென்ம. ஜென்மன்னா என்ன சொல்லுங்க? பிறப்பு. புரியுதா? சில ஜென்மங்களுக்கு என்ன சொன்னாலும் இப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு இப்ப ஒரு ஜென்மம் வரப்போகுது. இன்றைக்கு புதிதா நீங்க ஒரு ஜென்மத்தை என்ன செய்ய போறீங்க? அடைய போகிறீங்க. புது பிறப்பு எடுக்க போறீங்க. உங்களுக்கு எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் புதிதாக்கி கொடுப்பாராக. அல்லேலூயா. ஆக ஞானஸ்தானமும் பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகமும் நமக்கு ரொம்ப அவசியம். யாரு எடுக்கணும்? எந்த கட்டாயமும் இல்லாமல், எந்த வற்புறுத்தலும் இல்லாமல், வேறு எதற்கான ஒரு தேவைக்காகவும் இல்லாமல், ஞானஸ்தானம் தானே மனம் வந்து தன்னை அர்ப்பணம் செய்து விரும்பி தேவனுடைய கட்டளைக்கு தன்னை கீழ்ப்படுத்தி எடுக்க வேண்டியதுதான் ஞானஸ்தானம் ஆராதனை. புரியுதா? அல்லேலூயா. சில சமயத்துல ஞானஸ்தான ஆராதனை திருமணத்துக்காக, திடீர்னு பொண்ணு கிறிஸ்தவ பொண்ணா இருக்கும், பையன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அந்த வீட்டுல சொல்லி ஞானஸ்தானம் எடுத்தாதான் அவனுக்கு பொண்ணுன்னு. இப்ப இவர் ஞானஸ்தானம் எதுக்கு எடுப்பாரு? கல்யாணத்துக்காக. இதெல்லாம் அல்ல, கிறிஸ்துவின் கட்டளைக்காக எடுக்கப்படுகிற அனுபவம் தான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் எத்தனை முறை எடுக்கலாம்? சொல்லு. எத்தனை முறை எடுக்கலாம் ஞானஸ்தானம்? ஒரே முறை. எபிரேயர் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்க. எபிரேயர் 6:1. அஸ்திபாரத்தை அல்ல, கவனிங்க. ஒரு வீட்டுக்கு அஸ்திபாரம் மொட்டை மாடியில போடுவாங்களா, பூமிக்கு அடியில போடுவாங்களா? அதான் சொல்லுங்க. அஸ்திபாரம் எத்தனை முறை போடுவாங்க? ஒரே ஒரு முறைதான் போடுவாங்க. அதனால புரிஞ்சுங்க, ஒரு முறைதான் ஞானஸ்தான ஆராதனை. ஒரு அம்மா, அவங்க மட்டும்தான் அந்த வீட்டுல ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்படல. அந்த பயங்கரமான குடிகார மனுஷன். இந்த அம்மா சர்ச்சைக்கு அவருக்கு தெரியாம தான் என்ன செய்வாங்க? போயிட்டு வருவாங்க. இவங்க இயேசுவை நேசிக்கக்கூடிய ஒரு சகோதரி. ரொம்ப கஷ்டம். அந்த ஆள் குடிச்சிட்டான்னா வாயில வந்த மாதிரி பேசுவான்.
பயங்கரமா அடி உத போட்டு மிதிக்கிற அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை. ஆனாலும் அந்த அம்மா இயேசுவை ரட்சகரா ஏற்றுக்கொண்டு சபைக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் சபையில ஞானஸ்தான ஆராதனைக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டாங்க. எங்க புருஷனுக்கு தெரியாம மாற்று ட்ரெஸ் எல்லாம் பையில வச்சுட்டு சர்ச்சுக்கு போயாச்சு. இந்த ஆள் வீட்டுல இருக்கிறப்ப ஒருத்தர் வந்து சொல்றான், வீட்டுக்காரி அங்க ஞானஸ்தானம் எடுக்க போயிட்டா, உனக்கு தெரியுமான்னு. பயங்கரமான கோவம். வரட்டும், இன்னைக்கு அவளை வெட்டி கண்ணை துண்டமா போட்டுருன்னு சொல்லி நல்ல ஒரு பெரிய கத்தி எடுத்து நல்லா தீட்டிட்டு வாசல் என்ன செஞ்ச உட்காந்துருக்குறான். மத்தியானம் ஞானஸ்தான ஆராதனை முடிஞ்சு சபையெல்லாம் முடிஞ்சு அந்த அம்மா அப்படியே வருது. வழியில ஒரு அம்மா சொல்லுது, உன் புருஷன் உன்னை வெட்டி போறதுக்கு வழியில என்ன வச்சிருக்கிறான், கத்தி வச்சுட்டு வாசல்லையே உட்கார்ந்து இருக்கிறான். இந்த அம்மாவுக்கு திரும்ப சர்ச்சுக்கு போனாலும் பிரச்சனை, வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை. ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, என்ன பண்ணுனே தெரியல. நீ வாசிச்சு பாருல, மத்தேயு 10வது அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 10:20. பேசுகிறவர் நீங்க ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு கவனிச்சு பாருல, சில இக்கட்டான சூழ்நிலைகள்ல ஆவியானவர் உங்ககிட்ட இருந்து என்ன செய்வார், அவர் பேசுவாரு. பிரச்சனை எப்படி போச்சுன்னே தெரியாத அளவுக்கு பாப்பாங்க கூட்டு உட்கார உயர் பிடிக்காம பாத்துங்க. அந்த அளவுக்கு பிரச்சனையை சர்வசாரமா ஆவியானவர் என்ன செஞ்சிருவார், தீர்த்துருவார். நம்ம பயந்து பயந்து நடுங்கி ஏற்கனவே ஞானஸ்தானம் எடுத்து நனைஞ்சது இல்லாம இப்ப வேர்வையில இந்த அம்மா ஒரு மாதிரி என்ன செஞ்சுட்டாங்க, அஞ்சு வந்த உடனே முடிவை பிடிச்சி எடுத்து வீட்டுக்குள்ள தள்ளி இரு வரன்னு சொல்லி அப்படியே வந்து கதவை போட்டு இன்னைக்கு உன்னை வெட்டிறதுன்னு சொல்லி கத்திய வாங்கினப்ப உடனே இந்த அம்மா காலில் விழுந்துட்டா. ஐயா என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கு மேல நான் என்ன செய்ய மாட்டேன், இதுக்கு மேல நான் என்னைக்குமே எதிர்த்து பேசுறவன், என்ன பேசினாலும் கூட கூட பேசுவா. திடீர்னு மன்னிச்சிருங்கன்னு இவ்வளவு மரியாதையா காலில் விழுந்துட்டு இதுக்கு மேல நான் என்ன செய்ய மாட்டேன், எடுக்க மாட்டேன்னு இவன் சொன்ன பிற்பாடு இவளை நான் வெட்டலாமா, அப்படி வெட்டனா நான் ஒரு மனுஷனா அப்படின்னு என்ன செய்ய ஆரம்பிச்சான், யோசிக்க ஆரம்பிச்சான். பிரச்சனை ஒண்ணுமே இல்லை. அந்த அம்மா பொய் சொன்னாங்களா உண்மையை சொன்னாங்களா சொல்லுங்க, பொய்யா உண்மையை சொன்னாங்க. இதுக்கு மேல எடுக்க மாட்டாங்கல்ல. அந்த ஆளுக்கு என்னன்னா யோசிச்சு பரவாயில்ல, இதுக்கு மேலதான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டால, தப்பு உணர்ந்த பிற்பாடு நம்ம எதுக்கு அப்படின்ட்டு அப்படியே என்ன செஞ்சுட்டா. அப்ப சில சூழ்நிலை ஞானஸ்தானம் எடுத்த நீங்க இக்கட்டான சூழ்நிலையில பொய் பேசுவதை தவிர்க்க வேண்டுமானால் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து என்ன செய்வார், பேசுவார். அல்லேலூயா. இப்ப துரிதமா சில வசனங்களை சொல்றேன், நீங்க வாசிச்சு பாருங்க. மத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு 3:15. இன்னொருவர் லூக்கா 7:30. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு எல்லாம் இவ கவனிங்க, ஞானஸ்தானம் என்பது தேவ நீதி. எல்லாரும் சொல்லுங்க, தேவ நீதி. அதை என்ன செஞ்சாகணும், நிறைவேற்ற வேண்டும். கண்டிப்பா அதை என்ன செய்யணும், அந்த நீதியை நிறைவேற்றும் போது கர்த்தர் உங்களை நீதிமான்களாக மாற்றுகிறார். அல்லேலூயா. 2வது காரியம் லூக்கா 7வது அதிகாரம் 30வது வசனம். லூக்கா 7:30. தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். அப்படின்னா இது என்ன ஆலோசனை, எல்லாம் சொல்லுங்க. தேவ, இப்பதானே படிச்சீங்க. முதல் காரியம் தேவ நீதி, 2வது காரியம் தேவ ஆலோசனை. இது கேட்கணுமா இல்லையா? ஒரு மனுஷன் நமக்கு கொடுக்கிற சில ஆலோசனையே பிரயோஜனமா இருக்கு. பெற்றோர் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆலோசனை அவருடைய எதிர்காலத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கு. அப்படியானால் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி, உனக்கு உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை இப்படிப்பட்டதான காலகட்டத்துல நாம் வாழ்வதற்கு மிக ஆசீர்வாதமான ஒரு ஆலோசனை. அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு, ஞானஸ்தானம் பெறுவதற்கு, அந்த ஞானஸ்தானம் எப்படிதான் இருக்கு. அல்லேலூயா. யோவான் சொல்லுகிறார், தேவனுடைய கோபத்துக்கு உங்களை தப்பிக்கொள்ள வகை காட்டினவன் யார்?
இப்பொழுதே மரங்களின் வேறருகே கோடாரியானது வைக்கப்பட்டிருக்கிறது. விரியன் பாம்பு குட்டிகளே பயங்கரமா சொல்றான். அப்ப ஞானஸ்தானம் எடுக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வேர் வெட்டப்படாது, நம்முடைய வாழ்க்கை நியாய தீர்ப்புக்கு உட்படாது. நல்லா புரிஞ்சுங்க. தேவனுடைய கோபம் இல்லாதபடிக்கு தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு ஆலோசனை. புருஷனுடைய கோபம் தண்ணீர் மாதிரி அந்த அம்மாவுக்கு ஆவியான ஒரு ஆலோசனை கொடுத்து டக்குன்னு அந்த நேரத்துல பேச வேண்டியது என்ன செஞ்சாங்க? அது மாதிரிதான் ஞானஸ்தானம் என்பது தேவனுடைய கோபத்தை விட்டு விலகும்படி, தேவனுடைய அன்புக்கு பாத்திரலாகும்படி. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்கள் நான். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் பாவத்துல கற்பம் தரித்து பாவத்துல பிறந்து பாவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே பிதாவாகி தேவன் சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேச குமாரன், இவள் தான். அது இயேசுவுக்கு சொல்லப்பட்டது ஒரு மாதிரி, அது நமக்கான மாதிரி. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே ஆண்டவர் தமக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களை பதிவு பண்ணி பிரகடனப்படுத்துகிறார். அடுத்தது அதற்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கை அமைந்து விட வேண்டும். அல்லேலூயா. இப்ப நான் சில காரியங்களை உங்களுக்கு வரிசையா நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். மத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனம். போதும். இப்ப லூக்கா அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தினுடைய கடைசி வார்த்தை. எனக்கு கவனிங்க, இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் பேசிய ஒரு வார்த்தை கூட பதிவு செய்யப்படலை. இடையில ஒரே ஒரு இடத்துல 12 வயசுல ஏன் என்னை தேடினீர்கள், என் பிதாவினுடைய காரியத்தில் நான் இருக்க வேண்டியது, இது மட்டும்தான். ஆனா அதற்கு அடுத்தது 30 வயதுல யோர்தான் நதிக்கரையில இயேசு பேச ஆரம்பித்தார். அதுக்கு அடுத்து முழுக்க அவருடைய வார்த்தைகள் தான் 4 சுவிசேஷங்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதுல முதல் வார்த்தை நம்ம 7 வார்த்தைலாம் நம்ம என்ன செய்யறோம்? சிலுவையில பேசுறதா சொல்றோம்ல. இயேசுவனுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பத்துல முதல் வார்த்தை என்ன சொல்லுங்க? அது இப்பொழுது இடங்கொடு. முதல் வார்த்தை ஞானஸ்தானத்தை பற்றி அவர் பேசுகிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. முதல் காரியம் எது? ஞானஸ்தானம். நம்முடைய வாழ்க்கையில ஞானஸ்தானம் எடுக்க உங்களை ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமாகும் போது நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் பதிவு பண்ணுகிறார். அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது இயேசு பேசின வார்த்தை, நீங்க ரெட் லைன் பைபிள் சொல்லி ஆங்கிலத்திலயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்குது. அந்த பைபிளை வாங்கி பாருங்க. இயேசு பேசின வார்த்தைகள் அப்படியே சிகப்பு கோட்டில் என்ன செய்யும்? ஃபுல்லா அவருடைய வார்த்தை ஒன்று விடாம பதிவு செய்யப்பட்டிருக்கும். எப்ப? அவர் ஞானஸ்தானம் பெற யோர்தான் நதிக்கரையில வந்ததில் இருந்து. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், ஞானஸ்தானம் பெற இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின பொழுது ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரால் பதிவு செய்யப்படுகிறது. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். ஞாபக புஸ்தகத்திலே அவைகளை அவர் பதிவு செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் மிகவும் கவனமாக பேச வேண்டும். இப்ப நீங்க 3வது அதிகாரத்துல 16வது வசனம். ஞானஸ்தானம் எடுத்த நீங்க 2 காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஞானஸ்தானம் எடுத்து நீங்க கரையேறிட்டீங்க. உங்க கால் எங்க இருக்கு? கால் பூமியில இருக்கு. ஆள் எங்க இருக்கிறீங்க? வானம் உங்களுக்கு புரியல. உங்களுக்கு கொலோசியர் 3வது அதிகாரம் எடுங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். கொலோசியர் 3வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. பூமியில் உள்ளவைகள் அல்ல, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். கவனிங்க, ஏற்கனவே என்ன சொன்னேன்? ஞானஸ்தான ஆராதனை என்பது அடக்க ஆராதனைன்னு சொன்னேன். இப்ப மரித்தீர்கள், உங்க ஜீவன் எங்க போயிடுச்சு? கிறிஸ்துவுக்குள்ள
போயிடுச்சு. ஆள் எங்க இருக்கிறீங்க, ஜீவன் எங்க இருக்கு? சிலர்லாம் சொல்லுவாங்க, அந்த காலத்துல மாயாஜால கதைகள்லாம் பார்த்துருக்கிறீங்களா? அந்த மந்திரவாதி யாராலும் கொல்ல முடியாது. அவரு கொல்லணும்னா 7 கடலை தாண்டி அந்த பக்கம் போகணும். அங்க ஒரு தீவு இருக்கு. அந்த தீவுல 7 வாசல்கள், ஒவ்வொரு வாசல்லையும் கொடிய மிருகங்கள். இதெல்லாம் தாண்டி நீங்க போனீங்கன்னா அங்க ஒரு அரண்மனை இருக்கும். அந்த அரண்மனையை சுற்றிலும் பயங்கரமான காவலர்கள் இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா ஒரு தங்க கூண்டு. அந்த தங்க கூண்டுக்குள்ள ஒரு கிளி. அந்த கிளிக்குள்ளதான் இந்த ஆளுடைய உயிர். அந்த கிளி தலையை முறிச்சாதான் இந்த ஆள் என்ன. இப்பெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் விட மகிமையான ஒன்று, ஞானஸ்தானம் எடுக்க போகிற உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே, அவருக்குள்ளே மறைந்திருக்க போகிறது. அல்லேலூயா. நீங்க எங்க இருப்பீங்க? உங்களுக்காக அங்க ஒரு வாசஸ்தலத்தை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். என் பிதாவினுடைய வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் தேகையாமலும் இருப்பதாக. இடத்துல விசுவாசம் அல்லவா இருங்கள். ஆண்டவர் எவ்வளவு அழகா, இவ்வளவு நேர்த்தியா நமக்கு சொல்லி வச்சிருக்கிறார். புரியுதா? ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுக்கு இந்த சத்தியம் ஏற்கனவே தெரியுமான்னு தெரியாது. மீண்டும் சொல்றேன், எடுத்தவங்கலாம் ஜாக்கிரதை உணர்வுள்ளவர்களாக நீங்க என்ன செய்ய இருங்க. ஒன்று தெரிஞ்சுங்க, ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்கள் உலகத்தார் அல்ல, ஆகையினாலதான் உங்களுக்கு உபத்திரம். இந்த உலகத்தில் நான் திக்கற்றவர்களாக உங்களை விடேன், உலகத்தில் வருவேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வரும்போது இமை பொழுதிலே மறுரூபமாக மாறி மத்திய ஆகாயத்துல ஏறி அவரோடு நித்திய நித்தியமாய் வாழ போகிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. சத்தியங்கள் ஒரு இருதயத்தை விட்டு என்றைக்கு விலகாதிருப்பதாக. அடுத்தது நீங்க வாசிச்சு பாருங்க, அதே மத்திய 3வது அதிகாரத்துல பரிசுத்த ஆவியான தம்மில் வருகிறதை கண்டார். 2வது காரியம், உங்க ஜீவன் எங்க போயிடுச்சு சொல்லுங்க? உங்க ஜீவன் எங்க போயிடுச்சு? அங்க போயிடுச்சு. இப்ப வேறொரு ஆவி உங்களுக்குள்ள என்ன செஞ்சிருச்சு? அது யாரு? பரிசுத்த ஆவியானவர். இந்த அனுபவம் வந்தாதான் இந்த உலகத்துல நீங்க பரிசுத்தவான்களா வாழ முடியும். முதல்ல நல்லா புரிஞ்சுங்க, நீங்க இங்க அல்ல, உங்க ஜீவன் அங்க போயிடுச்சு. வேற ஒரு ஜீவன் எங்க வந்துருச்சு? இங்க வந்துருச்சு. நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா சவுல் வேறே மனிதனாகி சாமுவேலை விட்டு திரும்பி போவான். பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே தீர்க்க தரிசனம் எல்லாம் பார்ப்பாங்க. சவுலா, சவுலும் தீர்க்கதரிசிகள் ஒருவனா அப்படின்னு எல்லாம் ஆச்சரியமா பார்ப்பாங்க. வேறே மனிதனாக மாற்றியது வேறே ஆவி. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க கிறிஸ்துக்குள்ளாக புது சிருஷ்டியா பிறக்கணும்னா உங்க ஜீவன் கிறிஸ்துக்குள்ள போகணும். அவருடைய ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன் தான் கிறிஸ்துவின் ஆவியானவர். அவர் பிதாவின் ஆவியானவர். அவர் யாருக்குள்ள வரணும்? நமக்குள்ள வரணும். அவர் வந்த பிற்பாடுதான் நமக்கு ஒரு சாட்சி, இவருடைய நேசகுமாரன் இவரெல்லாம். இப்ப என்னன்னா, இது வரைக்கும் உங்க ஜீவன், உங்க மனசும் மாம்சமும் விரும்பின பாதையில நீங்க போனீங்க. இப்ப ஆவியானவர் உங்களை நடத்த ஆரம்பிப்பார். ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போமா? ரோமர் 8:14. இன்னொருவர் மத்தேயு 4:1. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவங்கதான் தேவனுடைய பிள்ளைகள். நல்லா புரிஞ்சுங்க. நீங்க ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே பிதாவாகிய தேவன் சொல்வார், என்னுடைய புத்திரன், என்னுடைய புத்திரி, நேசகுமாரன், நேசகுமாரத்தின்னு சொல்ற. அடுத்த செகண்ட் ஆவியானோட நடத்துதலுக்கு யாரு? உங்களுக்கு ஆவியானோட நடத்துதலுக்கு உங்களை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்போது மத்தேயு 4:1 வாசிச்சு பாருங்க, எப்படி இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று. கவனிங்க. ஆவியானவர் நடத்துறாரா இயேசுவை? ஞானஸ்தானம் எடுத்த உடனே ஆவியானவர் இயேசுவை நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. கூடவே யார் ஃபாலோ பண்றா? நல்லா கவனிங்க. பயப்படாதீங்க, ஞானஸ்தானம் எடுக்க போற பிள்ளைங்க பயப்படாதீங்க. ஆவியானவர் உங்களை நடத்த ஆரம்பிச்சிட்டாலே பிசாசு ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுவான். இனி இந்த அளவு விட்டா சரிப்பட்டு வராது. எப்படி ஆகல என்ன செஞ்சு ஆகணும்? வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி முயற்சி பண்ணி பின்னாடி யார் வரா? பிசாசு வரா. இயேசு சொல்லுகிறார், இந்த பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் வேறு விதத்தினாலும் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. 2வது வசனத்தை வாசிச்சு பாருங்க, தெரியும்.
இரவும் பகலும் இருந்த பின்பு, நல்ல கவனிங்க, இரவும் பகலும் இயேசு ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு முதல் காரியம் ஆவியானவர் அவரை நடத்துகிறார். இரண்டாவது, அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார், உபவாசம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஞானஸ்தானம் எடுத்த கர்த்தருடைய பிள்ளைகளை, எடுக்க போகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்றேன், நீங்க ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். வாரத்துல ஒரு நாளாவது, ஒரு வேளையாவது என்ன செய்யணும்? உபவாசம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. உபவாசம் பண்றது நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. அநேகருக்கு ஜெபம் கூட இருக்கும், உபவாசம் இருக்குது. ரெண்டு காரியம் நல்லா கவனிச்சு. பிசாசு ஜெயிக்கணும்னா ஜெபமும் உபவாசமும் வேண்டும். இந்த ஜெபமும் உபவாசமும் வந்த பிற்பாடு கடைசியா பிசாசு ரொம்ப சாஃப்டா வரான். எப்படி தடவை வரா? நீங்களும் நான் நினைக்கிற மாதிரி அப்படியே கண்ணும் கரையர்னு அப்படியே கண்ணு மொழியே வெளியில அப்படியே உருட்டி கொண்டு வந்து அப்படியே கொம்பு வச்சுட்டு அப்பெல்லாம் வரலைங்க. ரொம்ப ஜென்டிலா வரான். எப்படி வரான் தெரியுமா? உங்க மேல அன்பும் அக்கறையும் உள்ளவனாக. ஐயா, 40 நாள் பாவம், பசி, தண்ணி கூட குடிக்கல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கே கஷ்டமா இருக்குன்னா உபவாசம் இருந்த உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நீங்க நினைச்சா இந்த ஆலிவ் மலையை ஆலிவ் பேக்கரி அவங்களால என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். ஈஸியா நீங்க என்ன செய்யலாம்? பிரெட்டா மாத்தி சாப்பிடலாமே. ஏன் இவ்வளவு கையில வெண்ணெய் வச்சுட்டு நெய்க்கு அலையறதா? டக்குன்னு ஒரு வார்த்தை என்ன செய்யுங்க, சொல்லுங்க. நீங்க சொன்னா அன்னைக்கு பிசாசு சொன்ன உடனே இவர் கேட்பார் நினைச்சிட்டா. அண்ணா சொல்றாரு, மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய வசனத்தை கொண்டே பிசாசு சோதிக்கிறான். அடுத்தடுத்த பகுதியை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். தேவனுடைய வார்த்தையை கொண்டே பிசாசு சோதிக்கிறான். ஆனா இயேசுவும் தேவனுடைய வசனத்தை கொண்டே ஜெயிக்கிறார். அப்படின்னா ஜெபம், உபவாசம், பைபிள் ரீடிங், வேதத்தை வாசிக்கணும். அல்லேலூயா. எல்லாம் பைபிளை கொஞ்சம் கையில எடுத்து, ஞானஸ்தானம் எடுத்தவங்க எடுக்காதவங்கலாம் அல்ல உயர்த்தி பிடிப்ப, நல்லா உயர்த்தி படிங்க. ஒரு பெரிய ஒரு பிசாசுனுடைய வெற்றி என்னன்னா, இவ்வளவு பெரிய பைபிளை எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியில இதை பிரிண்ட் பண்ணி உங்க கையில கொண்டு வந்து நீங்க ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆனா இதை பிரிக்க முடியாதபடிக்கு, இதை பிரிச்சு படிக்க முடியாதபடிக்கு அநேகருடைய மனக்கண்களை பிசாசு குருடாக்கி வச்சிருக்கிறான். இல்ல, நான் டெய்லி இதை திறக்கிறேன், படிக்கிறேன், இதை தியானம் பண்ணுகிறேன்னு சொல்றவங்க மட்டும் பைபிள் எத்துக்கு, மீதி பேர்லாம் பைபிளை கீழே இருக்கிறேன். டெய்லி இதை படிக்கிறேன், டெய்லி படிக்கிறேன், இந்த வசனத்தை தியானிக்கிறேன் அப்படி சொல்றவங்க மட்டும் பைபிளை நல்லா உயர்த்துங்க. அடுத்த முறை எல்லாரும் நீங்க படிக்கணும். ஏன்னா இதுக்குள்ளதான் அவங்களுடைய வாழ்க்கைக்கான வெற்றியை, ஜெயத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிசாசை இயேசு என்ன செய்றார்? ஜெயிக்கிறார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இயேசு ஜெயிக்கிறார். ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைங்க தினந்தோறும் பைபிளை நீங்க என்ன செய்யணும்? படிக்கணும். இந்த வருஷம் முடிவில் டிசம்பர் மாசம் லாஸ்ட் டேல நைட் ப்ரேயர்ல எழும்பி, நான் ஞானஸ்தானம் எடுத்து ஒரு முறை பைபிளை முடிச்சுட்டேன்னு சொல்லி அட்லீஸ்ட் ஒரு முறை முடிச்சுட்டு நீங்க என்ன செய்யணும்? சாட்சி சொல்லணும். வேதத்தை 72 மணி நேரத்துல முழு வேதாகமத்தையும் சத்தமிட்டு படித்திருக்கிறேன். இந்த புஸ்தகத்துலதான் நான் எழுத்து கூட்டி படிக்க ஆரம்பித்ததே இந்த புஸ்தகத்துலதான். ஏது நான் சொல்றேன்னா, இந்த புஸ்தகம் நம்முடைய வாழ்க்கையுடைய வெளிச்சம். இப்படி வசனம் என் கால்களுக்கு தீபம், என்னுடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்குது. அல்லேலூயா. ஆக தேவனுடைய பிள்ளைகள் இதை நீங்க என்ன செய்யணும்? படிக்கணும். அல்லேலூயா. கவனிங்க, இயேசு பேசின முதல் வார்த்தை இப்பொழுது இடம் கொடு. கடைசி வார்த்தை அவர் பரமேறும் போது சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இப்ப ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள், பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட வரும்போது நீங்க என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? அவருக்கு சாட்சி சொல்ல ஆரம்பிக்கணுமா? சாட்சியா இருக்க ஆரம்பிக்கணுமா? சொல்லுங்க. நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, உங்கள் வாழ்க்கை சத்தமாய் சாட்சி சொல்லும். அல்லேலூயா. சொல்லுவா சொல்லாதா?
ஆமென். இப்ப இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிக்கலாம். மார்க் 1:35. மார்க் 1:35. கவனிங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்களுக்கு எடுக்காதவங்களுக்கு சொல்றேன். அதிகாலையில் இருட்டோட எழுந்து, அட்லீஸ்ட் நீங்க படுக்கையை விட்டு அது எங்க போங்க, கொஞ்சம் வெளியில போயிட்டு முகத்தை கழுவி பிரஷ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷா ஆண்டவர் என்ன செய்ய ஆரம்பிங்க. செலவு இல்லையா? அதிகாலையில நீங்க ஆண்டவர் வருவார். ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகளை பார்க்க அதிகாலையில தேவன் வருவார். அவர் படுக்கையிலேயே பார்க்க ஒருபோதும் விரும்ப மாட்டார். அதனாலதான் பல இடத்துல உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லி எத்தனையோ இடத்துல சொல்லி இருக்காரா இல்லையா? சொல்லுங்க. விமர்வாதக்காரனை பார்த்து சொல்லி இருக்கிறாரு. 38 வருஷம் பெதஸ்தா குளத்தாண்டியில படுத்திருந்தவனை பார்த்து சொல்லி இருக்கிறாரு. அப்ப படுக்கையை எடுத்து நம்ம என்ன செய்யணும்? சில பேர்லாம் காலையில எழுந்துச்சாங்கன்னா அந்த படுக்கைய என்ன செய்ய மாட்டாங்க, சுருட்ட பழக்கமே. அப்படி ஒரு உதச்சாங்கன்னா அப்படி ஜங்குன்னு அது பாய் ஒரு பக்கம் போய் என்ன செய்யும், அப்படி பெட்ஷீட் அப்படியே ஏஞ்ச வேகத்துல போடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க உள்ள உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே அது என்ன செஞ்சிருக்கோம், வரப்பா நின்றுட்டு இருக்கோம். அந்த எழும்பி பெட்ஷீட்டை மடிக்கிற பழக்கமோ பாயை சுருட்ட பழக்கமோ இந்த காலத்து பிள்ளைகளுக்கு இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, ஞானஸ்நானம் எடுக்கிற பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுங்க. காலையில நீங்க படுக்கையில இருந்தீங்கன்னா கர்த்தரை பார்க்கிற பாக்கியத்தை இழந்துருவீங்க. அவர் உங்களை பார்க்க மாட்டார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை விட்டு இல்லையானால் அவர் உங்களை விட்டு விடுவார். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா லீவுனாலே ஏதோ தூங்குறதுக்காக தான் லீவு கொடுக்குற மாதிரி என்ன செஞ்சுக்கிறாங்க, நினைச்சிடறாங்க. காலையில அதிகாலையில 10-11 மணிக்கெல்லாம் எழும்பலான்னு சொல்லி சில பேர் என்ன செய்யறாங்க, நினைக்கிறாங்க. 12 மணிக்கு கூட சில பேர் படுக்கல என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. இருண்டுடும், மனக்கண்கள் குருடாக்கப்பட்டுடும், வாழ்க்கை இருட்டடிப்பு செய்யப்பட்டுடும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, காலையில எழும்பக்கூடிய பழக்கம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஒரு நாளும் நான் காலையில படுக்கல என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். விழிப்பட போய் முகத்தை கழுவிட்டு வந்து அப்புறம் உட்காந்து தேவ சம்பந்தத்தில் என்ன செய்யுங்க, தியானம் பண்ணுங்க. பக்கத்துல நீங்க சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணா டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, மனசுக்குள்ள என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நான் கேட்கிறேன், இனிமேலாவது நான் காலையில 5 மணிக்கு, நான் ரொம்பலாம் போகல, 5 மணிக்கு நான் கண் விழிப்பேன். அலாரம் சத்தம் கேட்டு அல்ல, என் ஆண்டவுடைய சத்தம் கேட்க. ஒப்பு கொடுத்தவங்க மட்டும் கையை வச்சு காட்டுங்க. ஒப்புக்கு கொடுக்க சொல்லல, உண்மையா ஒப்பு கொடுக்குறவங்க உங்க கையை வச்சு காட்டுங்க. நிச்சயமா ஒரு அற்புதம் நடக்கும். ஆண்டவர் பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்ட நீங்க தானா வந்து அவர் உங்களை பார்ப்பார். அநேகருக்கு ஒரு ஆசை, எப்படியாவது ஆண்டவர் பார்க்கணும். அவர் குரல் எத்தனை பேருக்கு ஆண்டவர் பார்க்கணும்னு ஆசை இருக்கு? அவங்க மட்டும் கை வச்சு காட்டுங்க. ஆண்டவர் பார்க்கணும்னு ஆசை. ஆனா பார்த்துருக்குறீங்களா? பார்க்க முடியலையே. ஏன்? அந்த நேரத்துல நீங்க எதை மூடிட்டு இருக்கிறீங்க? கண்ணை மூடிட்டு இருக்கீங்க. வாசி பாருங்க, மத்தேயு 28ஆம் அதிகாரம், மத்தேயு 28 9ஆம் வசனம் வாசிங்க. ஒன்றாம் வசனம். விடிந்து, இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா அதிகாலையில் என்று போட்டிருக்கு. என்ன கவனிங்க, அதிகாலையில எழும்பி வந்த அந்த சகோதரிகளை பார்க்க இயேசு தாமே, அது வசந்த வாசிங்களேன், இயேசு 9ஆம் வசனம், இயேசு தாமே, நல்லா சொல்லுங்க, என்ன அர்த்தம்? கும்பிட போன சாமி அப்பெல்லாம் சொல்லுவாங்கல்ல. இவங்க இயேசு பார்க்கணும்னு நினைக்கவே இல்லை. கல்லறைக்கு வந்து பார்த்துட்டு போனா போதும் நினைச்சாங்க. ஆனா அதிகாலையில் எழுந்தவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்குது. இயேசுவே அவளை நேரா வந்து என்ன செஞ்சிட்டாரு, பார்த்துட்டாரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஒண்ணு சொல்றேனே, அதிகாலையில் நீங்க எழுந்துச்சு இயேசு பார்த்துட்டீங்கன்னா அவரு உங்களை பார்த்துட்டா அந்த நாள்ல உங்க வாழ்க்கையே ஒரு அற்புதத்தை நிச்சயமா சந்திக்கும். அல்லேலூயா. சந்திக்குமா சந்திக்காதா? இன்னும் ஷர்மி
நல்ல கையை வைத்து காட்டு, காலைல 5 மணிக்கு எழுந்திருப்பேன்னு சொல்லணும். சிரிக்க கூடாது. கேட்போம்மா, 5 மணிக்கு எழுப்பி விடுறோன்னா 6 மணிக்கு நீங்க கொட்டை விட்டுட்டு கூடாது. நீங்க செய்யற தப்பு யாரை பாதிக்கும்? அப்ப இந்த இடத்துல யாருக்கு சாட்சியா இருக்கணும்? இன்றைக்கு சாட்சியா இருக்கணும். இப்ப ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க மட்டும் எழுப்புங்க. தேவ சமூகத்துல ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க மட்டும் எழுப்புங்க. நான் சொல்றத சத்தமா சொல்லணும். தெளிந்த புத்தியுடன் நானே என்னை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் பெற்று இன்று கேட்ட சத்தியத்திற்கு வாழ்நாள் முழுவதும் எல்லா சூழ்நிலையிலும் சாட்சியாய் வாழ்வேன் என்று உறுதியளிக்கிறேன் மனப்பூர்வமாக. இப்ப எல்லாம் ஒரு கையெழுத்து போடுங்க, மனசுக்குள்ள கையெழுத்து போடுங்க. தேவன் இந்த உறுதிமொழியை அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? கேட்டுக்கிறாரு. எந்த சூழ்நிலையிலும் வாழ்நாள் முழுவதும் நீங்க என்ன செய்யக்கூடாது? உட்காருங்க. ஞானஸ்தானத்தை பற்றி வேற ஏதாவது சந்தேகம் இருக்குதா? ஞானஸ்தானத்தை குறித்த சந்தேகம் 2 பேருக்கு இருக்காது. எந்த கவலையும் இல்லாதவங்களுக்கு ஒரு சந்தேகமும் இருக்காது. பைபிள் படிக்காதவங்களுக்கும் எந்த கவலையும் இருக்காது. உண்மையா பைபிள் படிச்சவங்களுக்கு இந்த வசனம் எனக்கு புரியலன்னா ஒரு சந்தேகம் அதுல என்ன செய்யும்? வரும். அல்லேலூயா. வேதம் முழுக்க சில காரியங்களை சொல்றேன், நீங்க வீட்டுக்கு போன பிற்பாடு வாசித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 37வது வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 2:37. கிட்டத்தட்ட 3000 பேர் ஒரே குரல்ல கேட்கிறாங்க, ஆண்டவன்மாரே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பாவ மன்னிப்பு நிச்சயத்துக்கென்று என்ன பண்ணுங்க? ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க. மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொல்லுகிறார். 3000 பேர். பேதுரு ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள அவங்களை என்ன செய்யல? கட்டாயப்படுத்தவில்லை. அதே போல அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் முழுக்க நீங்க படிச்சு பாருங்க. அதுலேயும் 37, 38 இந்த வசனங்கள்லாம் நீங்க பார்க்கும்போது ஒரு மந்திரி ரதத்துல போய் கொண்டிருக்கிறார். ரதத்துல அவர் அருகே அமர்ந்து கொண்டு அவருக்கு ஆண்டவர் பற்றி சுவிசேஷத்தை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார். பிலிப்பு என்கிறதான ஒரு தேவ மனுஷன் திடீரென்று சொல்லி அந்த மந்திரி ரதத்தை நிறுத்த சொல்லுகிறார். ஐயா, தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுகிறேன், ஏதாவது தடை இருக்குதா என்று சொல்லி கேட்கிறான். அதற்கு பிலிப்பு சொல்லுகிறார், நீர் விசுவாசித்தால் தடை இல்லை. அதற்கு அடுத்தது 9வது அதிகாரத்துல பவுல் தமஸ்கு வீதியிலே பேரொளி பிரகாசத்திலே தேவனை தரிசித்தவனாய் அவன் ரட்சிக்கப்பட்ட போது அனனியா என்கிறவன் வந்து அன்றைக்கு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறான். அல்லேலூயா. உடனடியாக. அதற்கு அடுத்தது நீங்கள் 10வது அதிகாரத்துல கடைசி 2 வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, கொர்நேலியு என்கிறதான ஒரு புறஜாதி மனுஷன் அந்த ராணுவ தளபதி வீட்டுல ஒரு மீட்டிங் பேதுரு பேசி கொண்டிருக்கிறார். பேதுரு பேசி கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குகிறார். பேதுரு சொல்லுகிறார், ஆவியானவரே வந்து அபிஷேகம் பண்ணின பிற்பாடு இனி இவர்களுக்கு தண்ணீரை விலக்க கூடாது, இவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லி. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் அது ஒரு சிறைச்சாலை. பவுலும் சீலாவும் துதித்து பாடுகிற பொழுது சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரங்கள் அப்படியே அசைகிறது. எல்லாருடைய கைகளும் இருந்த விலங்குகள் கழன்று போகிறது. எல்லாரும் அப்படியே இருக்கும்போது சிறைச்சாலை தலைவன் தப்பித்து போய்விட்டானோ என்று சொல்லி தன்னை குத்தி கொள்ள பட்டயத்தை அவன் ஓங்குகையில், உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்று சொல்லி அன்று ராத்திரி அங்கே அவனுக்கு சுவிசேஷம் வெடிவதற்குள்ளாக சிறைச்சாலை தலைவனுடைய குடும்பம் ஞானஸ்தானம் பெற்று அப்பம் விட்டு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருந்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு தடை. வேற யாரும் உங்களை என்ன செய்யக்கூடாது? தடை பண்ணக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. தடை எங்க இருந்து தெரியுமா வரும்? யார் ஞானஸ்தானம் எடுன்னு சொல்லணுமோ அவங்களே தடை பண்ணுவாங்க. யோவான் சொல்றார், வேண்டாயா, யோவான் ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்காக வந்தவர் தானே, தடை பண்ணலாமா? சொல்லுங்க.
ஞானஸ்தானம் எடுக்கணும், என் பிள்ளை ஞானஸ்தானம் எடுத்து நல்லா இருக்கணும்னு சொல்ல நினைக்கக்கூடிய சில தாயே, வேணாம் நீ ஞானஸ்தானம் எடுக்காத, ஐயோ நீ ஞானஸ்தானம் எடுத்தா உன்னால என்ன செய்ய முடியாது, அதுல சர்வே பண்ண முடியாது, இப்படிலாம் சொல்லக்கூடிய தாய்மார் எடுக்கிறீங்க. தடை யார் மூலம் வந்தாலும் அது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. சத்தியத்தை அறிகிற அறிவும் அதற்கு அடுத்தது உணர்வும் வந்த உடனே வருகிற கீழ்ப்படிதல் ஞானஸ்தான ஆராதனைக்கு நேராக உங்களை நடத்த வேண்டும். வாசித்து பாருங்க, ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனம். ரோமர் 1:21. தேவனை அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் உணர்வில்லாத அவளுடைய இருதயம். அப்போ உணர்வு இருந்தா என்ன எப்படி இருக்கும் சொல்லுங்க, அப்படி அதை மாத்தி படிங்க. உணர்வுள்ள இருதயம் ஒளி அடைந்தது, பிரகாசம் அடைந்தது. இன்னைக்கு நான் சொல்றேன், ஞானஸ்தானம் பெற்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்தார், பெற வேண்டும் என்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ள வந்த உடனே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் யாருக்கு சொல்லப்பட்டு தெரியுமா? இந்த வார்த்தை ஞானஸ்தானம் எடுக்க ஒப்பு கொடுத்து வந்தவர்களுக்கு. மத்தேயு 3:1 வாசித்து பாருங்க தெரியும். மத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனம். புரியுதா உங்களுக்கு? மனம் திரும்புங்கள் யாருக்கு? ஞானஸ்தானம் எடுக்க வந்தவர்கள், அதற்கு தன்னை அர்ப்பணித்தவர்கள். இப்போது அவருடைய மனம் ஆண்டவர் பக்கம் திரும்பி இருக்கிறது, சத்தியத்தின் பக்கம் திரும்பி இருக்கிறது. இப்ப சத்தியத்தின் பக்கம் உங்கள் மனம் திரும்ப ஆரம்பிச்ச உடனே பரலோகம் அப்படியே இறங்கி எங்க வந்துருச்சு? பக்கத்துல வந்துருச்சு. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு. ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே பரலோக ராஜ்யம் சமீபமா இல்ல, உங்கள் ஜீவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள அவருக்குள்ள மறைந்திருக்குது. உங்களுக்கான குடியிருப்பு இங்கே இல்லை, அங்கே இருக்கிறது. எழுப்போமா தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா. எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனம். எல்லாரும் எழும்பி நின்று ஏக குரல்ல அதை மட்டும் சேர்ந்து இணைந்த இதயங்களோடு வாசிக்கலாமா? எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ஆசி. இப்ப ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு, ஞானஸ்தானம் எடுக்க போறவங்களுக்கு அப்படி எல்லாம் கவனிங்க. பைபிள் அப்படி மூடி வச்சுட்டு என்ன கவனிங்க. சபை கூடி வருதல் என்ன செய்யக்கூடாது? விட்டுட கூடாது. எக்காரணத்தை கொண்டு இந்த உலகத்துல ஆண்டவர் ஆராதிக்கிற அந்த ஆராதனை நாள், அவரை ஆராதிக்கக்கூடிய அந்த ஆராதனை நேரம், அதை விட விசேஷித்த நிகழ்வு இந்த உலகத்துல வேறு எதுவும் இல்லை. 10,000 கோடிகளுக்கு ஒரு தொழில் மையம் துவங்கப்பட்டு திறப்பு விழாவிற்கு மோடி வரலாம், ட்ரம்ப் வரலாம், ஆண்டவர் வரமாட்டார். அவரை ஆராதிக்க வந்திருக்கிற இந்த சின்ன சிறு கூட்டத்துக்கு நடுவுல தேவன் தம்முடைய சிங்காசனத்தை கொண்டு வந்து நாம் அருகே வருகிறார். உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தேவாதி தேவன் அவர் வருகிறதான இடம் தான் ஆராதனை ஸ்தலம். அல்லேலூயா. அப்படியானால் இந்த ஆராதனை எவ்வளவு? ஏன் பிரதர் சர்ச்சுக்கு வரல? திடீர்னு ஒரு அவசர வேலையாயிடுச்சு. என்ன சிஸ்டர் நீங்க பார்க்க முடியல ஆலயத்துல? ஐயா எங்க குடும்பத்துல ஒரு விசேஷம். குடும்பத்துல எல்லாம் சொல்லுங்க விசேஷம். நான் ஒரு சுவிசேஷம் சொல்றேன் கவனிங்க. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய விசேஷம் எதுதான்? தேவ சமூகத்துல தேவன் உங்கள் முகம் காண்பதும், தேவ சமூகத்துல நீங்கள் தேவன் குரல் கேட்பதும், அதை விட பெரிய விசேஷம் இந்த உலகத்துல வேற எதுவும் இல்லை. இவ்வளவு சொல்லியும் ஆராதனையை நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா
இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே வழக்கம் போல அவர் தேவாலயத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். தேவாலயத்துல அவர் இருந்து தேவனை பற்றி ஜனங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். கெச்சமனே தோட்டத்துல பிடித்தவங்களை பார்த்து கூட சொல்றாரு, நான் எப்போதும் வெளியரங்கமாக தேவனுடைய ஆலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேனே. ஏன்னா நீங்க தேட வேண்டிய அவசியம் இல்லை. என் அடையாளமே, என் அட்ரஸே இதுதான், தேவாலயம் தானே. அது போல நீங்க ஒன்று சொல்றேன், ஞானஸ்தானம் எடுக்க போகிற நீங்க ஆராதனை நாளிலே அன்றைய பிரசன்னத்துல இருப்பதை உங்களுடைய அடையாளமாக மாற்றிக்கொள்ள. எல்லாரும் கண்கள் மூடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். கொஞ்ச நேரம் தேவனே, இந்த வார்த்தைகளுக்காக எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. இந்த வார்த்தைகளை கேட்கும்படியான பாக்கியம் இல்லப்பா, வாழும்படியான பாக்கியத்தை எனக்கு தாங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேங்க்யூ லார்ட். எல்லாருக்குள்ளேயும் ஒரு புதிய உணர்வு வருவதாக. எஸ், நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஞானஸ்தானம் ஜலத்திலிருந்து கரையேறுகிற அந்த அனுபவத்தை வைத்து ஆண்டவர் பிசாசுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், இவன் என்னுடைய நேசகுமாரன் என்று உலகத்துக்கு சொல்லுகிறார். நீங்க கரையேறின உடனே ஆவியானவருக்கு மேல இருப்பார். பிசாசு உங்களை தொடரலாம், ஆனா தொட முடியாது. சில வாகனத்துக்கு பின்னால இப்படி எழுதியிருக்கும், தொடர்ந்து வா, தொட்டு விடாதே என்று சொல்லி. அதையும் மீறி விபத்துக்கள் நடந்து விடுகிறது. ஆனால் இன்றைக்கு ஆவியானவர்கள் மேல வரும்போது பிசாசு உங்களை தொட முடியாதபடிக்கு உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி ஒரு விலையேற பெற்ற முக்கியத்துவத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய வார்த்தைகள் கண்டு சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். ஒரே நிமிஷம் கண்களை திறந்து பாருங்க. இன்னும் ஞானஸ்தானம் நான் பெற்றுக்கொள்ளலைன்றவங்க மட்டும் உங்களுடைய கையை கரங்களை வைத்து காட்டுங்க. இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காதவங்க யாராக இருந்தாலும் உங்களுடைய கரங்களை வைத்து நல்ல ஆண்டோடைய சமத்துல காண்பீங்க. ஞானஸ்தானம் பெறாதவர்களுக்கு கடைசியா கொடுக்கப்படக்கூடியதான ஒரு அழைப்பு. நாங்கள் பல இடங்கள்ல நதிகள்ல ஞானஸ்தானம் கொடுத்துட்டு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, தண்ணீர் திரளா இருக்கிறது, இன்னும் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்க யார் இருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்போம். கடைசி நேரத்துல கூட ஒரு கல்லனை இன்றைக்கு என்னுடனே பரதேசில் இருப்பா என்று இடம் கொடுத்த ஆண்டவர் இந்த நேரத்துல உங்களை ஒப்பு கொடுத்தா கூட உங்களுக்கு ஞானஸ்தான ஆராதனை நிச்சயமா உண்டு. கண்களை மூடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். நல்ல பிதாவே, நம்முடைய ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. ஊழியனாகி அடியேன் இங்க இருக்கிற ஒவ்வொரு முறையும் பிதாவுக்குமாரன் பரிசுத்தாவி நாமத்துல வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. சேஷமா இன்றைக்கும் நாங்கள் இப்பொழுது புறப்பட்டு சொல்லுகிற அந்த இடத்துக்கு பரிசுத்த ஆவியானவரே எங்களை பத்திரமா கொண்டு போய் ஞானஸ்தானம் எடுத்து கரையேறுகிற பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணும்படி மனதார நம்முடைய பிள்ளைகளை ஊழியனாகி அடியான் வாழ்த்தி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் அன்றைக்கு நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகள் சீக்கிரமா ரெடி ஆகுங்க. 11:30 மணிக்குள்ள நம்ம அங்க வாய்ப்பாடி விஜயமங்கலத்தில் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட்.